ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து குரூப் 4 கொஸ்டின்ஸ் வந்து 2019க்கான கொஸ்டின் பேப்பர் இது. இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். மிசை அதோட எதிர்ச்சொல் காண்க அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து மிசைனா வந்து பொருள் என்ன அப்படின்னா மேல்னு சொல்லுவோம். அதோட எதிர்ச்சொல் வந்து என்ன, கீழ். கொஸ்டின் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. பொருள் கேட்டிருக்காங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களாங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இந்த தொடரில் சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க என்ன, கலைச்செல்விங்கிறவங்க கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு எதிர்ச்சொல்னா கட்டுரை எழுதலை. அதுக்கு என்ன ஆன்சரு, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா எழுதலைன்னு அர்த்தம். அதுதான் ஆன்சர். அடுத்து வேற்றுமை உருபுகள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேற்றுமைனா மொத்தம் 8 வேற்றுமை இருக்கும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபு வந்து கிடையாது. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிறதான் அதோட உருபுகள். நம்ம 2, 3, 4 அப்படிங்கிறதுல இப்போ 4ஆம் வேற்றுமையோட உருபு என்ன வரும், கு வரும். 5ஆம் வேற்றுமைக்கு இன் வரும். 6ஆம் வேற்றுமைக்கு அது. 7ஆம் வேற்றுமைக்கு வந்து கண் வரும். அந்த உருபுகளை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு தாயுமானவர் பற்றின கேள்வி. இதில் வந்து 2, 3 மட்டும்தான் வந்து சரி அப்படின்ட்டு இருக்காங்க. தாயுமானவர் வந்து பிறந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடுங்கிறாங்க. கிடையாது. இவர் வந்து வேதாரண்யத்தில் தான் வந்து இவர் பிறந்திருப்பார். திருமறை காட்டில் தான் பிறந்திருப்பார். இவர் காலம் வந்து என்னன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டுங்கிறது கரெக்டு. இதுக்கு தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது வந்து இவர் எழுதிய நூல். ஓகே. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து விஜய ரகுநாத சேதுபதினா கருவூல அலுவலராக பணியாற்றினாருங்கிறது தவறு. ஸோ இதில் வந்து என்ன, தாயுமானவர் அப்படின்னா அவர் 18ஆம் நூற்றாண்டுங்கிறது கரெக்டு. அவர் எழுதிய நூல் வந்து என்ன அப்படின்னா தாயுமானவர் திருப்பாடல் திரட்டுங்கிறது வந்து கரெக்டு. தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன அப்படின்னா வந்து அரசு கணக்கர் அப்படிங்கிறாங்க. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்னா தில்லையாடி வள்ளியம்மை. இதில் வந்து ஓல்டு புக் கொஸ்டின், இப்போக்கி கிடையாது, ஓல்டு புக்கில் உள்ள கொஸ்டின் அது. உலகம் உருண்டையானது என்பதை தன் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் அப்படின்னா வந்து கலீலியோ தான் வந்து சொல்லியிருக்காங்க. உலகம் வந்து உருண்டையானது அப்படின்னு தொலைநோக்கி மூலம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. கலீலியோ தான். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் யார் அப்படின்னா வந்து ஜேம்ஸ் பிராங்கோ அப்படிங்கிறாங்க. அமெரிக்க பேராசிரியர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வந்து பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப். ஜியு போப்பை பற்றின கேள்வி இல்லாத கொஸ்டினே வந்து இல்லை. ஸோ ஜியு போப் பற்றி வந்து அவர் வந்து திருக்குறள், திருவாசகம், புறநானூறு எல்லாம் மொழிபெயர்ப்பாங்க. அது எந்த இயருங்கிறத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப்பு. வீருட செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை வந்து பறைசாற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாவலரேறு வந்து பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காங்க. துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். யாரோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம்னா பெருஞ்சித்திரனாரின். பார்த்துக்குங்க, அடுத்தடுத்து ஒரே ஒருத்தவங்களோட கேள்வியை வந்து கேட்டுருக்காங்க. மேலேயும் பெருஞ்சித்தனா இருக்காங்க, கீழேயும் பெருஞ்சித்தனா இருக்காங்க. இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த டயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக வந்து ஹேண்டில் பண்ணணும் கொஸ்டினை. மேபி வந்து மேலே இருக்கிறவங்களே கீழே வர வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். அதுக்காக தான் இது மாதிரியான கேள்விகள் வைக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களுக்கு குறிப்பிடத்தக்கவர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம் வந்து சொல்கிறாங்க. பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் வந்து மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து புதுமை பித்தன். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து புதுமை பித்தன் அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் என்ன அப்படின்னா வந்து மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியத்தினாவே வந்து அறம்பொருள் இன்பம்னு வந்து இருக்கும், அப்படிலாம் பார்த்துருக்கோம்ல. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாடக பாங்கில் உள்ள உணர்வுகளுக்கு வந்து இலக்கணம் வந்து எதுனா மெய்ப்பாட்டியல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இசை. நமக்கு தெரியும் பண்ணாவே வந்து இசை. அதை வச்சு நீங்கள் வந்து எழுதிடலாம். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து அண்ணா அவர்களை வந்து சொல்கிறாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு கூட அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்கன்னு. அடுத்து அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பாங்க. வேறு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் வந்துன்னா அண்ணா தான் வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்ன அப்படின்னா வந்து தேன்மலை. தேன்மலை தான் வந்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் சுரதாவோடது. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. இப்போ பாருங்கள், பெருஞ்சித்தனாரும் அடுத்தடுத்து 2 கேள்விகள் வந்துச்சு. அதே மாதிரி சுரதாவுக்கும் வந்து 2 கேள்விகள் வந்திருக்கு. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்ன அப்படின்னா தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை அப்படி சொன்னதும் வந்து சுரதா தான். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார் தான். ஏன்னா இந்த பிசிராந்தையார் நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி வந்து 1969 வந்து கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசனார் இயற்றிய அது என்ன நூல்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாடக நூல் பிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா பாரத பத்ம விருதுகள் எல்லாமே நமக்கு வந்து மத்திய கவர்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 1954 கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ராஜாஜி தான் வந்திருப்பாங்க. அதில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இவருக்கு வந்து நாமக்கல் கவிஞருக்கு வந்து பத்மபூஷன் இது யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா நடுவண் அரசு. அதான் மத்திய அரசு தான் நடுவண் அரசு அப்படிங்கிறாங்க. முதல் அரசவை கவிஞர் கூட நமக்கு நாமக்கல் கவிஞர் தான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது அப்படின்னு உப்பு சத்தியாகிரகத்தின் போது கூட அந்த பாடல் பாடிட்டு போவாங்க. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமூலர். இந்த 2022 லாஸ்ட் குரூப் 4 கூட இது கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 2 4 தெரில, அதில் கேட்டிருந்தாங்க. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி வெளிவந்த நூல் என்னன்னு கேட்குறாங்க. மனோன்மணியம் தான். ஸோ இது வந்து ஒரு வழி நூல்னு வந்து சொல்கிறாங்க மனோன்மணியத்தை. இதை யார் எழுதின நூலை தழுவி எழுதினதுன்னா லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் அப்படிங்கிறாங்க. மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் வந்து இயற்றியிருக்காங்க. செங்கீரை பருவம் வந்து பிள்ளைத்தமிழின் எந்த பருவமாக விளங்குகிறதுனா 2ஆம் பருவம் அப்படிங்கிறாங்க. பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன அப்படின்னா வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறாங்க. ஸோ சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை எழுதியிருப்பாங்க. நம்பியாண்டர் நம்பி வந்து திருத்தொண்ட திருவந்தாதி வந்து எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் தழுவி தான் வந்து சேக்கிலார் அவர்கள் வந்து திருத்தொண்ட புராணம் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து பெரிய புராணம் அப்படின்னு சேக்கிலார் பெயரிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து என்ன திருத்தொண்ட புராணம். இதை வந்து சுந்தரர் திருத்தொண்ட தொகையை வந்து மூலநூலாக வச்சுக்கிட்டு தான் வந்து சேக்கிலார் வந்து திருத்தொண்ட புராணமே வந்து எழுதியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது வந்துன்னு சுந்தரம் பிள்ளை பல்கலைக்கழகம் கூட வந்து நிறுவியிருக்காங்கள்ல, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. பொருளறிந்து பொறுத்துக. தடக்கர் அப்படின்னா வந்துன்னு பெரிய யானை அப்படிங்கிறாங்க. எண்குனா வந்து கரடி. வல்லுகிர் அப்படின்னா வந்துன்னா கூர்மையான நகம். தரிசனம் அப்படின்னா வந்து காட்சி. இதை பார்த்தாவே நமக்கு வந்து ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தரை. குண்டலகேசி கதை தலைவியோட குண்டலகேசியோட வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு கேட்குறாங்க. கவுந்தியடிகள் வந்து ஒரு சமண துறவி அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இடையில வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். அப்போ தான் வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். நீங்கள் தமிழ் வந்து படிக்கும்போது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்குறாங்க, எதில் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் அந்த புக் கண்டென்ட்டு போடும்போதுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இதுதான். இதை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணலனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.